ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபல உமானந்த பாகிமாம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சந்நிதி பாதம் எனும் தலைப்பில் ஒன்பதாவது பாடம். இந்த பாடலில் திருமூலர் அந்த பரம்பொருள் உள்ளத்து ஒளியாய் அழியாது இருக்கின்றான் என்பதை உறுதிபடக் கூறுகிறார். இதோ அந்த பாடல். கண்டு கொண்டோம் இரண்டும் தொடர்ந்து அங்கு ஒளி பண்டு பண்டு போயும் பரமன் பரம் சுடர் வண்டு கொண்டு ஆடும் மலர்வா சடையண்ணல் நின்று கண்டார்க்கு இருள் நீக்கி நின்றானே. கண்டுகொண்டோம் இரண்டும் தொடர்ந்து ஆங்கு ஒளி. இங்கே இரண்டு என்று குறிப்பிடுவது சூரியன் மற்றும் சந்திரன். உலகிற்கு சூரியனும் சந்திரனும் ஒளி தருவன என்றாலும் அவையும் மறையும் தன்மை உடையன என்பதை நாம் கண்ணெதிரே கண்டுள்ளோம் என்கிறார். ஏன்? சூரியன் தோன்றி மறையும், சந்திரன் தேய்ந்து மறையும். பண்டு பண்டு ஓயும். இங்கே பண்டு பண்டு என்று கூறப்படுவது காலம் காலமாக. இது காலங்காலமாக நடந்து வருகிறது. ஓயும் என்றால் மறையும். பழங்காலம் தொட்டு சூரியனும் சந்திரனும் மறையும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் பரம் பரம் பரமன் பரம் சுடர் வண்டு கொண்டு ஆடும் மலர்வாய் சடையண்ணல். இங்கே பரமன் என்பது பரம்பொருளான சிவபெருமான். பரம் சுடர் அறியாமை இருளை போக்குகின்ற ஜோதி சுடரான அந்த பரம்பொருள் வண்டு கொண்டு ஆடும் மலர் சடைவார் சடையண்ணல். வண்டுகள் தேனுண்ண விரும்பி தேடி வரும் மலர்களை அணிந்த சடைமுடி உடைய பரம்பொருளான சிவபெருமான் நின்று கண்டார்க்கு. இங்கே நின்று கண்டார்க்கு என்றால் தங்கள் உள்ளம் நிலைவரச் செய்து சிவன் நினைவோடு ஒன்றி அகக்கண் வழியாக அந்த பரம்பொருளை பார்ப்பவர்களுக்கு. கண்டார்க்கு என்றால் பார்ப்பவர்கள். இருள் நீக்கி நின்றானே. இந்த ஆணவ அறியாமை மலங்களை, இந்த இருளை போக்குகின்ற அந்த பரம்பொருள் நம் உள்ளத்து உள்ளே ஒளியாய் அழியாது இருக்கின்றான் என்கிறார். இதைத்தான் திருமூலர் கண்டு கொண்டோம் இரண்டும் தொடர்ந்து ஆங்கு ஒளி பண்டு பண்டு ஓயும் பரமன் பரம் சுடர் வண்டு கொண்டு ஆடும் மலர்வாய் சடையண்ணல் நின்று கண்டார்க்கு இருள் நீக்கி நின்றானே. இரண்டு எது? சூரியன் சந்திரன். உலகிற்கு சூரியனும் சந்திரனும் ஒளி தருகின்றது என்றாலும் அவைகள் மறையும் தன்மை உடையன என்பதை நாம் கண்ணெதிரே கண்டு கொண்டுள்ளோம். ஏனெனில் சூரியன் தோன்றி மறையும், சந்திரன் தேர்ந்து மறையும். இது காலங்காலமாக நடந்து வருகிறது. ஆனால் ஆணவ அறியாமை என்கின்ற இரண்டு இருள்களை போக்குகின்ற ஜோதி சுடரான பரம்பொருள் வண்டுகள் தேனுள்ள விரும்பி தேடி வரும் மலர்களை அணிந்த சடைமுடியுடைய பரம்பொருள் எவர் ஒருவர் தங்கள் உள்ளத்தில் சிவன் நினைவோடு ஒன்றி அகக்கண் கொண்டு பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு இருளான எது? ஆணவ மற்றும் அறியாமை மலங்களை போக்கி அவர்களுடைய உள்ளத்தில் ஒளியாக அழியாது இருக்கின்றான் என்கிறார். எனவே அனைவரும் அவனை அகக்கண்ணில் கண்டு உள்ளத்தில் நிலையான ஒளியை பெற நமக்கு வழிகூறுகிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.